ப்ரான் வந்துச்சு ப்ரான்ன்ற பாரு நாட்டுக்கோழி வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. சத்தியமாக ரொம்ப ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷலு. ரொம்ப ரெண்டு வாரம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆமாம், சண்டே வீடியோ போட்டு. இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னாக்கா நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. நாட்டுக்கோழியும் காடையும் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. நாட்டுக்கோழி குழம்பு, காடை வந்து 65 பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கை என்னாச்சு? ஐயோயோ, கை அடிச்சுக்கிட்டிங்களா? நம்ம சமைக்கிற வீடியோ வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், சத்தியமாக நல்லாயிருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி, மிளகு, ஜீரகம், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அப்புறம் வந்து மசாலாவுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி இது நல்லா வேக வச்சுக்கிறேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் மசாலா சேர்த்து வெந்தக்கறி எடுத்து இதில் போட்டுட்டோம்னாக்கா நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுற? ஜெகேஷ்னுடைய கத்தியை பார்த்தீங்களா? காய் கட் பண்ணி தராங்களாம்மா, வெங்காயம். இப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்போது வேலை செய்யுது நமக்கு. ஆனால் பெரிய பிள்ளை ஆயிடுச்சுனாக்கா வேலை செய்யுமான்றது தான் டவுட் எல்லாரோடைய. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வதங்கிருக்கு. நம்ம வந்து துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவன தேங்காய் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலா, என்னென்ன மசாலான்னு சொல்கிறோம் அதெல்லாமும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா மல்லித்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, கறி மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இதனால் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் வந்து நம்மளுடைய சிக்கன் வந்து விசில் வரல. இப்போ தான் ஒரு விசில் வந்திருக்கு. இது ஒரு 4 விசில் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி குழம்பு தனியாக, வறுவல் தனியாக சேர்த்து செஞ்சுக்கலாம். நம்ம வந்து காடை வந்து 65 போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு மசாலா போட்டு கட்டி வச்சிட்டோம். ஜேபி மசாலா தான் சேர்த்துருக்குறேன். அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு வந்து கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் உப்பு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கிறேன். இது நல்லா வந்து ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சுட்டுனாக்கா சூப்பராக வந்து சில்லி பொரிச்சு எடுத்துடலாம். சில்லி சிக்கன் வந்து இது சூப்பராக இருக்குமே. அதாவது வந்து லெக் பீஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதில் வந்து அந்த உப்பு காரெலாம் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் உள்ளே வந்து சொதராமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி பீஸாக சிக்கனுக்கு போடுற மாதிரி போட்டு எடுத்துட்டோம்னாக்கா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஊற வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். கறி வந்து பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு. இதில் வந்து இந்த தண்ணி இருக்குல்ல, அது வந்து பாப்பாவுக்கு மட்டும் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுட்டு நான் வந்து அந்த பேஸ்ட் அரைச்சி இதில் ஊற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பேஸ்ட் அரைச்சிட்டோம். இப்போ இந்த சிக்கன் இருக்கு இல்லையா, அந்த தண்ணி அதோடய வந்து நம்ம வந்து குழம்பு வச்சிடுறோம். இந்த பேஸ்ட் எடுத்து அதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு பாதி வந்து வணக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம குழம்பு தேவையான அளவுக்கு நம்ம வச்சுட்டு நம்ம இங்கே வந்து இப்போ வந்து வதக்க ஆரம்பிச்சிக்கலாம். இதுதான் குழம்பு. நல்லா காரசாரமான இந்த குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா எண்ணெய் ஊற்றி கடுகு ஃபுல்லாக போட்டு வந்து கறி வதக்கிறதுக்கு வந்து எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா குழம்பு வந்து இங்கே கொதிச்சுட்டு ரெடி ஆகிடுச்சு. அங்கே வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் இருக்கிற கறியை எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். கறி வந்து இதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து அந்த கொஞ்சம் மசாலா பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ட்ரையாக ஆகட்டும். ட்ரை ஆகிடுச்சுன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பாருங்கள் நல்லா சூப்பராக நம்மளுடைய ப்ரான்ன்ற பாரு நாட்டுக்கோழி வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. சத்தியமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா குழம்பும் கொதிச்சிருச்சு. அதில் மல்லித்தழையும் போட்டுட்டா மிதங்குது பாருங்கள். அடுத்து வந்து நம்ம முட்டை வேவிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முட்டை வேவிச்சுட்டு அந்த காடை சில்லியை போட்டுட்டு சாப்பாடு வச்சிட்டோன்னாக்கா வேலை முடிஞ்சிடும். என்னென்னமோ பண்ணுற சூப்பு வந்து பாப்பா கொடுத்துட்டேன். நல்லா இச்சி பார்க்குறதுக்கு. இன்னும் வந்து வரல சார், விளையாட போன சார் வந்து இன்னும் வரல. நம்மளோட காடை சில்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கடைசி இடு, லைட் வச்சுக்கிறேன். கடைசி இடு இது பொரிச்சு எடுத்துட்டேன். இங்கே பாருங்க, சூப்பரான காடை சில்லி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு.
அவ்வளோதான். இது என்னது? காடை 65. நல்லா உட்காரு, நல்லா உட்காரு, சம்மணம் போட்டு உட்காரு, இப்படி உட்காரு. சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கா? சரி, சுற்றுச்சு அடிக்குது இப்போ எடுத்தது. 65 வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன். ஜெகஷ்னிக்கு பிடிச்ச ஆனியன். காலையிலே பழையது ஊற்றி 2 பேரும் சாப்பிட்டோம். நைட் காலைல ஆக்குனா நேத்தி செஞ்ச சாப்பாடு இருந்துச்சு. தயிரை ஊற்றி ஜெகஷ்னி குடிக்கிறாரு மடக்கு மடக்குன்னு தயிர் நீரா தண்ணியா. டேய் குஞ்சாமா நீ அங்கே போகிறது அது என்ன பண்ணுதுன்னு. சூப்பர். அது அது ஜெகஷ்னிக்கு பிடிச்ச ஆனியன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமைச்சு முடிச்சிட்டோம். இது வந்து சாப்பாடு வறுவல், குழம்பு வந்து ரசம் மாதிரி. இது வந்து சாப்பிடுன்னா